ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொடுத்து அனுப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த முட்டை சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாதம் வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் சாதம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். இதை ஒரு 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அடுத்து நம்ம அரிசி அளந்த அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் தான் வேக வச்சு எடுக்கணுங்கிறது இல்லைங்க. நீங்கள் நார்மலாக சாதம் எப்படி வடிப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வடித்தும் எடுத்துக்கலாம். ஆனால் சாதம் 80% வரைக்கும் நல்லாவே வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பும்போது சாதம் சாப்பிட கரெக்டாக சூப்பராக இருக்கும். ரொம்பவும் வரன்னு நம்ம வேக வைக்க தேவையில்லை. இப்போ இந்த அரிசியில் நான் கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி குக்கர் ஒரு விசில் வர விட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக வெந்திருக்கும். குழஞ்சிடாமல் அதே சமயம் சாதம் வரன்னு இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்ப இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் மதியம் லஞ்சுக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த சாதத்தை ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம முட்டை சாதம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான மசாலா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பும்போது முட்டையோட அந்த நீச்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு இதில் நம்ம வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அடுத்து முட்டை சாதம் பண்ணுறதுக்கு கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நான் 3 முட்டை கிட்ட சேர்த்துருக்கேங்க. 1 கப்பு அரிசிக்கு 3 முட்டையிலேருந்து 4 முட்டை கிட்ட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறம் முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூட மிளகுத்தூள் சேர்த்துட்டு முட்டை ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கிளறி கொடுங்க. ரொம்பவும் பொடிசாக நீங்கள் கிளறிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாகவே நீங்கள் முட்டையை வேக வச்சுக்கோங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயை கொஞ்சம் லைட்டாக வடிகட்டிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முட்டையை வேக வச்சு ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்தாச்சு. மீதம் இருக்கிற இந்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால அப்புறம் இதில் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது நான் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூட ஒரு பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துருக்கேன் பாருங்கள். சப்போஸ் குறைவாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க, இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே முட்டை சாதம் செய்யும் போது மிளகாத்தூள் சேர்த்து தான் நம்ம முட்டை சாதம் செய்வோம். அந்த மாதிரி செஞ்சு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பும்போது முட்டையோட ஸ்மெல் அடிக்கும். பசங்க சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லியோட வாசத்தோடு நீங்கள் முட்டை சாதம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பும்போது ஸ்மெல்லே இருக்காது. மசாலா ஓரளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்து கிளறினதுக்கப்புறம் சாதம் சேர்த்துக்கோங்க. கூட வாசத்துக்கு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கூட 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துருக்கிறதுனால 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் நான் சேர்த்துருக்கேன். அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா சாதம் சூடு ஏறுற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக நம்ம ஈஸியாக முட்டை சாதம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு டைம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க மீதி மிச்சம் வைக்காமல் லஞ்ச் பாக்ஸ் காலியாக கொண்டு வருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.